வெல்கம். பழைய ஏற்பாட்டினுடைய வரலாறு பார்ட் 1ல் செகண்ட் கிளாஸ். பார்ட் 1ல் 8 புஸ்தகமும் பார்ட் 2ல் 4 புஸ்தகமும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செகண்ட் கிளாஸில் எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பார்க்க வேண்டிய அதிகாரங்கள் யெஷுவா 6லிருந்து 12 வரைக்கும். அதுக்கு முன்னாடி ஜெபிச்சுக்கலாம். God, we pray that you would bless this class. இந்த கிளாஸை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களுடைய வார்த்தைகளை அறியும்படிக்கும் அந்த வார்த்தைகளை அறிவதன் மூலமாக விசுவாசிப்பதின் மூலமாக மறுரூபப்பட் ஆக்கும்படிக்கும் எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். ஸோ போன கிளாஸில் எங்கே பார்த்தோன்னா கில்காலில் யோர்தானுடைய நதியை கடந்து கில்காலில் எரிகோ பட்டணத்துக்கு முன்னாடி கர்த்தரை யெஷுவா சந்தித்த வரைக்கும் பார்த்தோம். இப்போ எரிகோவினுடைய மதில் 6வது வசனம், 6வது அதிகாரம் 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரமுல்லை. அந்த மதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த காரியம் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் அசைக்க முடியாதபடிக்கு, எப்படி உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மதிலை நீங்கள் தகர்த்து எரிய போகிறீங்க? உங்களுடைய கொலியாத் யார்? எப்படி அவனை வீழ்த்த முடியும்? எந்த ஒரு கடினமான செயலையும் நம்மளுடைய திட்டத்தின்படி செய்யாமல் கர்த்தருடைய திட்டத்தின்படி செய்கிறதுன்றது ஞானமுள்ள விஷயமா இருக்கும். ஆனால் கர்த்தருடைய திட்டம் ஒரு சில சமயம் முட்டாள்தனமாக இருக்கும். நம்மளுடைய ஞானத்தை வச்சு பார்க்கும் பொழுது எரிகோ மதிலை இவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுற்றி வரணும். 7ஆவது நாள் 7 தடவை சுற்றி வரணும். எப்படி ஒரு மதிலை சுற்றி வர்றதுனால அந்த மதில் கீழே விழுகும்? இது என்ன முட்டாள்தனமாக இருக்கே. 1 கொரிந்தியரில் பார்ப்போம், 1வது அதிகாரத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது ஒரு முட்டாள்தனமான காரியம். ஆனால் அந்த பிரசங்கிக்கக்கூடிய நபரை கொண்டு, ஒரு பலவீனமான ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் இந்த சுவிசேஷத்தின் ஊழியத்தை நடத்துகிறார். அந்த சுவிசேஷ வார்த்தைகள் வல்லமையான வார்த்தைகள். கர்த்தருடைய ரட்சிப்பின் பலம் அதில் அடங்கியிருக்கு. அந்த ஒரு காரியத்து மூலமாக கர்த்தர் அநேகரை ரட்சிக்க செய்கிறார். கொலியாத்தை எதிர்க்கிறது இந்த சின்ன பையன். அவங்க கையில் எந்த விதமான இராணுவ ஆயுதம் இல்லை. முட்டாள்தனமான விஷயம். ஆனால் கொலியாத் விழுந்து போகலையா? அநேக காரியங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தருடைய திட்டப்படி நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த திட்டமானது முட்டாள்தனமாக நமக்கு தோணும், நம்மளுடைய ஞானத்துக்கு. God's foolishness is wiser than man. ரைட்? முட்டாள்தனமான இந்த ஒரு காரியம் நம்மளுடைய ஞானத்தை காட்டிலும் ஞானமுள்ள காரியமாக இருக்கிறது. ஸோ இவங்க ஒவ்வொரு நாளும் அந்த எரிகோ மதிலை சுற்றிட்டு போகணும். எப்படி கர்த்தர் திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். 6:2. கர்த்தர் யெஷுவாவை நோக்கி, இந்த எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் பேசுகிறார். கானானிய தேசத்தை உனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன். சுதந்திரம்ன்றது அவர் ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட்டில் போட்டதை நம்ம விசுவாசத்தின் மூலமாக கிளைம் பண்ணுறது. இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நத்திங் பட் என்கேஷிங் த செக் விச் God has already given it to you. இவங்க எப்படி அந்த எரிகோ மதிலை வீழ்த்துறாங்கன்னு பாருங்கள். 6:3. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். அப்போ 6 தரம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவார்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும்.
அந்த கொம்புகளினாலே நெடுந்தோணி இடும்பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோടെ ஆர்ப்பரிக்க கடவார்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். இதுதான் திட்டம். கேட்கறதுக்கு ரொம்ப முட்டாள்தனமான ஒரு திட்டம். ஆனால் இது நம்மளுடைய ஞானத்திலும் ஞானமுள்ள ஒரு விஷயம். ஏனெனில் இது கர்த்தர் கொடுத்த திட்டம். கர்த்தருடைய செயலை கர்த்தருடைய திட்டத்தின்படி விசுவாசத்தோடு செய்கிறது தான் தகுதியான ஊழியம். ஸோ இந்த 7 அப்படின்ற நம்பர் எபிரேய வார்த்தையில் ஷெவா அப்படின்னா அதுக்கு பேர் முழுமை, பூர்த்தி, பரிபூர்ணம். கர்த்தருடைய செயல் எந்தவித குறையும் இல்லாமல் நிறைவாக இருக்கிறது. அதுக்கு பேர் தான் 7, 7. நம்பர் 7 ஸ்பீக்ஸ் அபவுட் கம்ப்ளீட்னஸ். சிலுவையில் கர்த்தர் 7 வார்த்தைகளை பேசினார். முழுமையான வார்த்தைகள், பரிபூர்ணமான வார்த்தைகள். ரெண்டாவது இவங்க பிடிச்சிருந்தது கொம்பு எக்காலங்கள். இது வெள்ளியில் கூட எக்காலங்கள் இருக்குது. நீங்கள் என்னாகும் 10வது அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரியும். இந்த வெள்ளி எக்காலங்களை எதுக்கு ஊதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்தம் செய்கிறதுக்கு ஆயத்தப்படுறதுக்காக ஊதுவாங்க. எப்போ கொம்பு எக்காலங்களை ஊதுவாங்கன்னு யுத்தத்திலே முடிவில் வெற்றியை அறிவிக்கிறதுக்காக கொம்பு எக்காலங்களை ஊதுவாங்க. ஸோ இவங்க எரிகோ மதில் சுற்றி 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி வந்ததுக்கப்புறம் கொம்பு எக்காலங்களை ஊதணும். யுத்தத்துக்கு இவங்க ஆயத்தப்படலை, வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்று அறிவிக்கக்கூடிய எக்காலங்கள் தான் அந்த எக்காலங்கள். ஸோ அப்போ எரிகோ மதிலானது வெற்றி கிடைத்தது என்ற அந்த கட்டத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. வெற்றி பெற வேண்டும், யுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற கட்டத்திலிருந்து ஆரம்பிக்கல. அப்போ அந்த கானானிய தேசம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் தான் செயல்படக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம எந்த செயலை செஞ்சாலும் கர்த்தர் இதை முடித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு செயல்படும் பொழுது அது கர்த்தருக்கு பிரீத்தியுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். ஸோ இதில் ஒரு முக்கியமான குறிப்பு இருக்குது. இந்த எரிகோ பட்டணத்தை வீழ்த்தினது பின்பு அங்கே இருக்கிறது எதுவுமே இவங்களுக்கு சொந்தமானதல்ல, கர்த்தருக்கு சொந்தமானது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். 6வது அதிகாரம் 19வது வசனம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்திலும் இரும்பிலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவர்கள் கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேரும். அது இவங்களுக்கு கிடையாது. ஒரு யுத்தத்துக்கு போனாங்கன்னா இந்த யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை இங்கிலீஷில் ஸ்பாயில்ஸ் அப்படிம்பாங்க. வெற்றி நிமித்தமாக பெற்றுக்கொண்ட பொருட்கள் அது இந்த யுத்த வீரர்கள் எடுத்துக்குவாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு. ஆனால் எரிகோன்றது முதல் யுத்தம். இது டைத்து மாதிரின்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற்கனி கர்த்தருடைய பொக்கிஷத்திலே சேரும் அப்படின்றார். 6வது அதிகாரம் 18வது வசனம். இது மற்றவங்களுக்கு சாபத்தீடாக இருக்கட்டும் அப்படின்றார். சாபத்தீடானதில் ஏதாகிலும் கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை களங்கப்படுத்தாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடான விஷயங்களுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு கர்த்தர் தெளிவாக கொடுக்குறார். இந்த ஒரு எச்சரிக்கை ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஸோ இந்த அலங்கம் கர்த்தர் சொன்னபடி இவங்க செய்கிறதுனால கீழே விழுகிறது மட்டுமல்லாமல் அலங்கத்திலே ராகாப் அந்த ஒரு வேசிக்கு கொடுத்த அந்த வாக்கையும் காப்பாற்றுறாங்க. 6:25. எரிகோவை வேவு பார்க்க யெஷுவா அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினாலே அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யெஷுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்திலே யெஷுவா எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷனுக்கு கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். இது நடந்தது. எரிகோ பட்டணத்தை யார் கட்டுறாங்களோ, ஏன்னா ஒரு பட்டணம் வீழ்த்தப்பட்டது, அது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அது உலகத்துக்குரிய விஷயம். உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அழகாக இருக்குன்றதுக்காக நம்ம வாழ்க்கையில் அதை எடுத்து கட்ட முடியுமா? நாம் உலகத்தானவர்கள் அல்ல.
ஸோ அதை எவன் கட்டுறானோ அவனுக்கு கட்ட ஆரம்பிக்கும்போது தலைச்சி பிள்ளையும், கட்ட முடியும் பொழுது கடைசி பிள்ளையும், அதாவது அவன் பிள்ளைகளே இல்லாதவனாக போவான் அப்படின்ற ஒரு சாபத்தீடு கர்த்தர் கொடுக்குறாரு. இது நீங்கள் ராஜாக்களில் பார்க்கும் பொழுது தெரிய வரும். ஒரு ராஜா ட்ரை பண்ணி அந்த சாபத்தீடுக்கு ஈடானது. இதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, உலகத்தில் ரொம்ப அழகான விஷயங்கள் நிறையா இருக்கும். அது கர்த்தருடைய விஷயத்துக்கு மாறுபாடாக இருக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகாக இருக்குது, ஞானமுள்ளதாக இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்ம பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் தீட்டா போன மாதிரி இருக்கக்கூடியது ஒரு விஷயம். ஸோ 7வது அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர், அவனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கன், இங்கிலீஷில் ஆஹான், தமிழில் 7:1. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடான துரோகம் பண்ணியிருந்தார்கள். பண்ணினது ஒருத்தன். ஏன்னா கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, முழு இஸ்ரவேலே சாபத்தீடான இஸ்ரவேலாக பார்க்குறாரு. என்னுடைய பாவமானது என்னுடைய குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பாவமாக இருக்கும். நான் குடிப்பழக்கத்தில் ஈடுபட்டு அதனால் குடும்பம் கண்டிப்பாக பாதிக்கும். இல்லை நான் தான் குடிச்சிட்டு கார் ஓட்டும் பொழுது என் காரில் இருக்கிறவங்க பாதிப்புக்குள்ளாவார்கள். யோனா செஞ்ச தப்பில் அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய பாவத்தை நம்ம மறைச்சி செஞ்சு நமக்கு மட்டுமே அழிவு இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம சுற்றி இருக்கவங்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது தான் பாவம். ஏவாள் சாப்பிட்டது ஆதாமை பாதித்தது. பாவம் ஒரு நபரின் மூலமாக எல்லோருக்கும் வந்தபடி ஆயிற்று. ரோமர் 5வது அதிகாரம். அவ்வளவு பாவத்தை அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. அது விசுவாசம் எப்படி வேசியினுடைய விசுவாசம் இவங்களை பாதித்ததோ அதுபோல் இந்த பாவமும் பாதிக்கக்கூடிய ஒரு. 2வது அதிகாரத்தில் ராகாபை பார்த்தோன்னே 7வது அதிகாரத்தில் ஆகானை பார்க்குறோம். அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ ஆகானுடைய பாவத்தை நிமித்தமாக இஸ்ரவேலர்களை சாபத்தீடுக்கு உள்ளாக்கப்பட்ட ஜனங்களாக பார்த்தார் கர்த்தர். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு, ஆயின்ற பட்டணம் அடுத்த பட்டணம் 7:2. யெஷுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கே உள்ள பெத்தாவின் சமீபத்திலே இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த வேவு பார்த்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 7:3. யெஷுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்பட வேண்டியதில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த 7:3 எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் அகங்காரம் இருக்கு. ரைட், கர்த்தருடைய சித்தத்தின்படி அப்படின்னு அவங்க பேசலை. அவங்க பார்த்த விஷயம் என்னது, ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் அதற்கு ஒப்பாக இருக்குது, அதை படிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வசனம் நமக்கு அநேக விஷயங்களை எடுத்து காட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 4வது அதிகாரம் யாக்கோபு 13வது வசனம். இந்த ஆயி பட்டணத்தை வேவு பார்த்த ஜனங்கள் சொன்ன கதை தான் இந்த கதை. நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சங்காலம் தோன்றின பின்பு தோன்றாமல் புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் நினைத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் பொல்லாங்காய் இருக்கிறது. பொல்லாங்கான விஷயம் என்னென்ன? வீம்பிலே மேன்மை பாராட்டுவது. அந்த மாதிரி தான் இந்த ஆயி பட்டணத்தை வேவு பார்த்த நபர்கள் சொன்னாங்க. அங்கே அவங்க ராகாபை சந்திக்கல, இவங்க வீம்புகளிலே மேன்மை பாராட்டினார்கள். யாக்கோபு 4:13 என்ன சொல்கிறார் கர்த்தர்? நாளைக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது, கர்த்தருக்கு சித்தமானால். ஒரு தாழ்மையுள்ள இருதயம் பேசக்கூடிய விதம்.
அதுக்காக எல்லா விஷயத்துக்கு முன்னாடி கர்த்தருக்கு சித்தமானால்னு சொல்ல வேண்டியதில்லை. தாழ்மையுள்ள இருதயத்தோடு நம்ம அந்த செயலை அணுகலாம். கர்த்தரை சார்ந்தவர்களாக. நீதிமொழிகள் 3:5. டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம சார்ந்திராமல் கர்த்தரை சார்ந்துள்ள நபர்களாக, தாழ்மையுள்ள ஜனங்களாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுது அதை கணிக்கக்கூடிய பக்குவம் வேறு மாதிரி இருக்கும். இவங்க வீம்புகளிலே மேன்மை பாராட்டினார்கள். ஸோ அந்தபடி அவங்க செயல்படும் பொழுது பார்த்திங்கன்னா ஆயிக்காரர்களால் விரட்டப்பட்டு கிட்டத்தட்ட 30க்கும் மேலான ஜனங்கள் மாண்டு போகிறார்கள். உடனே யெஷுவா ரொம்ப வருத்தப்படுறான். என்னடா அது, இவ்வளோ பெரிய பட்டணம் எரிகோவை வீழ்த்தினதுக்கு பின்பு நம்ம இப்போ எல்லாம் முடிஞ்சு போன காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி யெஷுவா படுத்து கிடக்கிறான். அதுதான் 7:9. கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியிலே இல்லாதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உங்கள் மகத்தான நாமத்துக்கு நீர் என்ன செய்வீர் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி யெஷுவா ஜபிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் யெஷுவாவை நோக்கி 7:10, நீ எழுந்திரு, இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள் அப்படின்றார். அப்புறமா ஆகான் தான் பாவம் செய்தான் அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு கண்டுபிடிக்கும் பொழுது ஆகானுடைய நாமம் வருது. ஸோ அப்போ 7:19 யெஷுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யெஷுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாழத்தையும் நான் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன். 3 பங்குல வருது பாவம். நான் அதை கண்டேன், அதற்கு பின்பு இச்சித்தேன், அதற்கு பின்பு எடுத்துக்கொண்டேன். இது ஏவாள் செஞ்ச காரியம் மாதிரி இருக்கு. அந்த பழத்தை கண்டால் அவளுடைய பார்வைக்கு அது புசிக்கிறதுக்கு தித்திப்பான பழமாக இருந்தது. அதை இச்சித்தால், எடுத்தால், தன்னுடைய கணவனோடு கூட பகிர்ந்தும் கொண்டாள். இதனுடைய புதிய ஏற்பாடு ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். யாக்கோபு மறுபடியும் 1வது அதிகாரத்தில் ரொம்ப அருமையான வசனம் 13. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பாயாக. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு 14 சொல்கிறார். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த இச்சை, ரைட்? ஒரு இடத்துல சொல்லுவார், பணம் கெட்டதல்ல, அந்த பணத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த இச்சை. லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில், நாட் மணி. அந்த இச்சைன்றது என்னது? எனக்கு அது அப்படின்றது, ரைட்? அப்போ தான் அது கர்த்தருடைய ஸ்தானத்தை எடுக்கிறது. ஸோ அவர் சொல்கிறார், அந்த இச்சை தான் கற்பம் தரித்து பாவத்துக்கு வித்து என்னது? இச்சை. அந்த இச்சை தான் கற்பம் தரிக்கிறது, பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஸோ அந்த இச்சிப்பது என்பது ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம சாதாரண விஷயமாக தள்ளிடக்கூடாது. ஸோ பாவம் எப்படி வருது அப்படின்றதனுடைய டயக்னோசிஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். யாக்கோபு 1:13 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அப்போ ஆகானை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறாரு. அவனை கல்லெறிந்து கொலையுண்டு அது எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. இப்போ 8வது அதிகாரத்தில் ஆயி பட்டணத்துக்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுக்குறார். அந்த திட்டத்தின்படி ஆயி பட்டணத்தை அவர்கள் வீழ்த்துகிறார்கள்.
ஸோ நம்ம நினைக்கலாம், என்னடா அது எல்லாம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. யெஷுவாவை போல் என்னடா இப்போ தான் எரிகோ பட்டணத்தை வீழ்த்தினோம், பட் தோற்று போயிட்டோமே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் யெஷுவாவை எழுப்பி அவனுக்கு அந்த வெற்றியை கொடுக்குறார். ஸோ இது 8வது அதிகாரத்தினுடைய விஷயம். 9வது அதிகாரத்தில் ஒரு யூனிக்கான விஷயத்தை சந்திக்கிறாங்க. அந்த சுதந்திரத்தை அவங்க விசுவாசத்தில் தனக்கென்று எண்ணிக்கொள்ளும் பொழுது அநேக விஷயங்களை அவங்க சந்திக்கிறாங்க. அது போல தான் நம்மளும். அவங்க சந்தித்த நபர் யாருன்னா கிபியோன், அந்த நகரத்தின் ஆட்கள். இவங்க யாருன்றதை 9:3 பார்க்குறோம். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யெஷுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட பொழுது ஒரு தந்திரமான யோசனை பண்ணினார்கள். கர்த்தர் என்ன சொன்னார், கானானிய தேசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சங்காரம் பண்ணணும் அப்படின்னார். யாரையும் விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா அது அவங்கள் மேல் கர்த்தர் கொடுத்திருந்த நியாய தீர்ப்பு. அதற்காக ஆதியாகமம் 15:16 400 வருஷங்கள் கர்த்தர் காத்திருந்தார். ஆனால் அந்த கானானிய குடிகளில் ஒரு குறிப்பிட்ட குடிகள், கிபியோனின் குடிகள், ஒரு தந்திரமான யோசனை பண்ணி 4வது வசனத்தில் தங்கள் ஸ்தானாபதிகளை போல தங்களை ஸ்தானாபதிகளைப் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை ரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளையும் தங்கள் காலிலே போட்டுக்கொண்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்து போனதும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. அவர்கள் கீழ்காலிலே இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள். இதை இஸ்ரவேலின் குடிகள் கண்டுபிடிக்கலை. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க, பட் ஆனால் அவங்க ஏமாற்றப்படுறாங்க. அதுக்கு காரணம் அழகாக இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தில் இருக்கும். 9:14 அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல். கர்த்தர் என்ன இந்த குடிகளை பற்றி யோசிக்கிறார், ஒரு நிமிஷம் கேட்டிருக்கலாம். ரைட், இப்போ தான் ஆகானுடைய இன்ஸ்டன்ட். அவங்க எவ்வளவு கற்றுக்கிறாங்க பாருங்கள். ஆகானுடைய இன்ஸ்டன்ட் என்னென்னா, சாபத்தீடான விஷயத்துக்கு ஒருத்தன் ஈடுபட போய் எல்லாரும் சாபத்தீடாகிறாங்க. இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வாக்கை கேளு. ஒரு இடத்துல தாவீதை பற்றி சொல்லும் பொழுது அது இருக்கும், டேவிட் டிட் நாட் சீக் த கவுன்சில் ஆஃப் காட். பெலிஸ்தவர்கள் தேசத்துக்கு ஓடி போயிடுவோம், சவுலுக்கு பயந்துட்டு. ஸோ 9:14 அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்திலே சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடே சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும்படி உடன்படிக்கை பண்ணினான். ஸோ 3 நாள் சென்ற பின்பு 9:16 இவங்க எல்லாம் பக்கத்து தேசத்து குடிகள், அப்ராக்சிமேட்லி 20 to 25 மைல்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடியவங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் 9:18 இஸ்ரவேலர் புத்திரர்கள் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. சகல பிரபுக்களும் சபையோர் யாவரையும் நோக்கி, சபையோர்லாம் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கர்த்தரோட பேரில் ஆணை கொடுத்துட்டோம், இவங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பொய் சொன்னதுனால 9:22 யெஷுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்பொழுதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமாகிய பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏமாத்தினவங்களை கர்த்தருடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் யெஷுவா வைக்கிறான்.
ஆலயத்தினுடைய பணிகளில் வைக்கிறான். மேபி ஆஸ் எ கிளவர் லீடர் அந்த நபர்களை ஆலயத்துக்கு பக்கத்தில் கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தினால் அவங்க பாதிக்கப்படவும் கூடும். அவர்களுடைய மனமாற்றம் படவும் கூடும். இவங்க ராகாபை போல கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு இஸ்ரவேலோட சேர்க்கப்படலை, வஞ்சித்து இஸ்ரவேலோட இணையப்பட்டாங்க. இருந்தாலும் யோசுவாவினுடைய தலைமை ஸ்தானத்தில் அந்த வஞ்சிக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு பக்கத்தில் ஒரு இடம் கொடுத்தான். ஏன்னா கர்த்தரினால் அவர்கள் பாதிக்கப்பட முடியும். அவர்கள் கர்த்தரினால் பாதிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட முடியும். இது ரொம்ப ஞானமுள்ள ஒரு செயல். ஏமாத்துறவங்களை தூரமாக வைக்கிறத விட கர்த்தருக்கு பக்கத்தில் கொண்டு வந்தோன்னே கர்த்தர் அவர்களை மாற்ற முடியும். பெற்றோர்கள் இந்த மாதிரி பிள்ளைகளை குறித்து யோசிக்கலாம். ஸோ பிள்ளைங்க இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு ஓடணும்னு பார்க்குறாங்க, கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க, கர்த்தர் அதை நல்ல விஷயமாக செய்து முடிப்பார். ஸோ இதுக்கப்புறம் 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ராஜாக்கள் கூட சேர்ந்து வராங்க. யெஷுவா ஆயியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜா அதோனி செதாக் கேள்விப்பட்ட பொழுது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல பெரிய பட்டணமாய் ஆயி பட்டணத்தை பார்க்கிலும் பெரிய பட்டணமாய் இருந்தபடியினாலும் அதிலுள்ள மனுஷர்கள் பலசாலிகளாய் இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். அந்த பலசாலிகளே குனிஞ்சிட்டாங்க, நாங்களாம் ஏமாத்துறோம்னு சொல்லிட்டு இந்த அதோனி செதாக் என்ன பண்ணுறான், 3வது வசனத்தில் 10வது அதிகாரம், எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செதாக் எபிரோனின் ராஜாவாகிய ஓஹாமுக்கும் யமூர்த்தியின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீஸின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லானின் ராஜாவாகிய தேபிருக்கும் ஆள் அனுப்பி, ஸோ இப்போ 4 மொத்தம் 5 பேர் கிபியோனை சங்கரிக்கும் படி நீங்கள் என்னிடத்தில் சேர்ந்து எனக்கு துணை செய்யுங்கள். கிபியோன் மேலே போர் போனோன்னா அவங்க கிபியோன் யெஷுவா கிட்ட வந்தோடனே இந்த 5 ராஜாவையும் யெஷுவா வீழ்த்திடுறான். அது 10வது அதிகாரம். அதுக்கப்புறம் 11வது அதிகாரத்தில் ஒரு கல்லில் 5 மாங்காய், 5 பேர்கிட்ட யெஷுவா போக வேண்டிய காரியம் இல்லை. 5 பேரும் ஒன்றா ஒரு இடத்துல வரும்பொழுது கர்த்தர் அந்த ராஜாக்களை யெஷுவாவின் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ 11வது அதிகாரத்தில் ஆத்சேரின் ராஜாவாகிய யாபின் அதை கேள்விப்பட்ட பொழுது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபினிடத்திலும் சிம்ரோனின் ராஜாவாகிய ராஜாவினிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவினிடத்திற்கும் வடக்கே இருக்கிற மலைகளும் கிண்ணத்தோர தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையில் இருக்கிற தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலைகளில் இருக்கிற ஏமோரியர் எத்தியர் பெருசியர் எபுசியர் எர்மோன் மலையின் மேலே இருக்கிற மிஸ்பா சீமையில் இருக்கிற ஏவியர் இடத்திற்கும் ஆள் அனுப்பினாள். இது இன்னொரு கேங். இப்போ கர்த்தர் ஒரு கல்லில் ஒரு மாங்காயில் பெரிய பெரிய கேங்காக கொடுக்குறார். அவர்கள் கடற்கரை மணலத்தனை போல் ஏராளமாக திரண்ட ஜனங்களாகிய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் புறப்பட்டார்கள். உனக்கு எதிரி எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வராங்க. இந்த இடத்துல கர்த்தர் ஒரு அதிசயமான காரியத்தை செய்கிறார். இந்த போர் போய்கிட்டே இருக்கு. ரொம்ப பெரிய போராக போகும் பொழுது கர்த்தர் அந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 11-18 யெஷுவா நெடுநாளை அந்த ராஜாக்கள் எல்லோரோடும் யுத்தம் பண்ணினான். கிபியோனின் குடியலாகிய ஏவியரை தவிர ஒரு பட்டணமும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதானம் பண்ணவில்லை. மற்ற எல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். ரொம்ப சூப்பரில், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஸோ எல்லா ராஜாக்களையும் கர்த்தர் யெஷுவாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். 10:28 அந்நாளிலே யெஷுவா மக்கெதாவை பிடித்து அதை பட்டயக்கருக்கினால் அழித்து அதன் ராஜாக்களை அதில் உள்ள மனுஷர்களை சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோ ராஜாவுக்கு செய்தது போல மக்கெதாவின் ராஜாவுக்கும் செய்தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸ். 10:40
இப்படியே யெஷுவா மலை தேசம் அனைத்தையும், தென் தேசத்தையும், சமபூமியும், நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும், அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணினான். இன்ட்ரெஸ்டிங். 10:33. அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகீசுக்கு துணை செய்யும்படி வந்தான். யெஷுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனையும் மீதியாயிராதபடிக்கு வெட்டி போட்டான். 10:25. அப்பொழுது யெஷுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலமனதில்லாய் திடமனதில்லாய் இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தர் இப்படியே செய்வார். 10வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யெஷுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலான் மேலும், பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. அந்த நாள் நீடித்து இருந்தது. கர்த்தர் அந்த சூரியனை நிப்பாட்டினார். இந்த பிரேயர் இன்னைக்கும் நமக்கு பயன்படும். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில், பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மாமிச சரீரத்தை ஊக்குவிக்க முடியும். சூரியனை நிற்கிறதுக்காக நம்ம ப்ரே பண்ண வேண்டாம். இந்த வேலையை நான் குயிக்காக செய்கிறதுக்கு என்னுடைய அந்த சோர்வை நீக்குங்கன்னு சொல்லும்பொழுது கர்த்தர் அதை பண்ணுவார். ஸோ 11வது அதிகாரம் 10வது அதிகாரம் எல்லாம் கும்பலாக வந்து எல்லாரையும் வீழ்த்துறான். 12வது அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா சம்மரி. எல்லா ராஜாக்களையும் அவன் வீழ்த்திட்டான். இப்போ என்னென்னா மிச்சம் இருக்கிற அந்த குடிகளை சங்காரம் பண்ணணும். ஸோ அந்த 31 ராஜாக்களுடைய லிஸ்ட் இருக்குது பாருங்கள். நீங்கள் 12வது அதிகாரத்தில் 9லேருந்து படிக்கிறேன். எரிகோவின் ராஜா, ஆயின் ராஜா, எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யமூர்த்தின் ராஜா, லாகீஸின் ராஜா, எக்லானின் ராஜா, கேசரின் ராஜா, தேபீரின் ராஜா, கடைசியாக 12:24 திர்சாவின் ராஜா. யெஷுவா பண்ண வேண்டிய எல்லா காரியத்தையும் பண்ணிட்டான். இவங்க மிச்சம் இருக்கிற அந்த குடிகளை சங்காரம் பண்ணால் போகிறோம். 13வது அதிகாரம் 1வது வசனம் ரொம்ப வருத்தத்துக்குரிய வசனம். யெஷுவா வயது சென்று முதிர்ந்தவனான பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய் ஆனாய், சுதந்திரித்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு தொடங்கி கானானிலே சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை மட்டுமல்ல, பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், கெஷூமரின் முழுவதும், காசா, அஸ்தோத், அக்லோன், அந்த இடம்லாம் இருக்குது. ஆனால் இவங்க அதை சுதந்திரிக்கவில்லை. அவங்களோட சேர்ந்து குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அவங்கள சங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னா நியாயாதிபதிகள்னு ஒரு புக்கு இருந்திருக்காது. அந்த லீடர் போகும் பொழுது அந்த சபையோர் யாவரும் சரியாக செயல்படலை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் 13லேருந்து 24 வரைக்கும் பார்க்கலாம். லெட்ஸ் ப்ரே. கர்த்தாவே, நாங்கள் இருக்கும் நாள் மட்டும் உம்மை பற்றின ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய செயல், உம்முடைய சுதந்திரம், எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாச கணக்கிலே, எங்களுடைய கணக்கில் எடுக்கும் மட்டும் எங்களுக்கு நீர் உம்முடைய கிருபையை பாராட்ட வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன்.